இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து C7 இம்ப்ளிமெண்ட் டிஜிட்டல் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ இது என்னென்னு பார்ப்போம். ஸோ என்னெல்லாம் கீவேர்ட்ஸ்: digital identity, authentication, authorization, identity management, identity provider, single sign-on, multi-factor authentication, OAuth 2, OpenID Connect, SAML, identity federation, access tokens, refresh tokens, identity governance, role-based access control and attribute-based access control. நிறையா தடவை பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற கண்ட்ரோல்ஸ்லலாம் வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தது இதுதான்: ஆத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன், அக்கௌண்டிங். அதில் ஆத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன் தான் நான் சொன்னது ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னும் நம்ம அந்த புல்லட் பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேன். சொந்தமாக உட்காந்து ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டை நீங்களாக பில்டு பண்ணி உங்கள் சாஃப்ட்வேரோட இன்டெகிரேட் பண்ணுறத விட எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஓப்பன் சோர்ஸில் கீக்ளோக் இருக்குது, அப்புறம் ஆத் 0 இருக்குது, பெய்டில் ஆக்டா இருக்குது, பிங் ஐடென்டிட்டி இருக்குது, ஸோ ஜம்ப் க்ளவுட் இருக்குது. ஸோ அதர் ஜென்ரல் பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் கூகுள் சிங்கிள் சைன்-ஆன் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கிட்ஹப்லேயும் இருக்குது. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஐடி அந்த டிப்பிக்கலாக அந்த மாதிரி பண்ணால் கிட்ஹப் இஸ் ஆல்சோ ஆஃபரிங் தட் சிங்கிள் சைன்-ஆன் எல்லாமே. ஸோ நான் சொன்ன எல்லா லிஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனோட எல்லாமே வருது. ஸோ ஐடென்டிட்டி ஃபெடரேஷன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை ஒன்றை பற்றி மட்டும் நான் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு லோக்கல் ஆத்தென்டிகேஷன் சிங்கிள் சைன்-ஆன் யூஸ் பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது. பட் இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு வைங்களேன், ஹெல்த் கேர்லேயோ இல்லை இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த இடத்துல டேட்டா ப்ரைவசி வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வரும். அப்போது இப்போ நீங்கள் வந்து கம்பெனி ஏன்னு வைங்க, நீங்கள் கம்பெனிக்கு ஏ வந்து கம்பெனி பிக்கு அப்ளிகேஷன் ஆஃபரிங் பண்ணுறீங்க. அப்போது அந்த கம்பெனி பி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஸ் பர் தேர் டேட்டா ப்ரைவசி நார்ம்ஸ், நாங்கள் வந்து எங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு இன்டர்னல் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் இருக்குது, சே பிங் ஐடென்டிட்டி அப்படின்னா, உங்களுடைய லோக்கல் சிங்கிள் சைன்-ஆன் ஐடிபியில் அதில் SAML to இன்டெகிரேஷன் பண்ணி கொடுங்க, இல்லைனா OpenID கனெக்ட் இன்டெகிரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா, நீங்கள் தானே அந்த சப்ளையர், சாஃப்ட்வேர் சப்ளையர். ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் வரக்கூடிய லோக்கல் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் விடாமல் அடிஷ்னலாக வந்து ஒரு பட்டன் கொடுக்கணும், லாகின் வித் சிங்கிள் சைன்-ஆன் ஆர் லாகின் வித் அதர் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா, SAML to இன்டெகிரேஷனோ OpenID கனெக்டோ இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேண்டிங் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகி கம்பெனி பியினுடைய ஆத்தென்டிகேஷன் சிஸ்டமில் இது ஆத்தென்டிகேஷன் பேஜ் வந்து நிற்கும். ஸோ அவங்க வந்து நம்ம அப்ளிகேஷன் ஏங்கிற சப்ளையரோட அப்ளிகேஷனில் அவங்க எதுவும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி அதோடைய 2 ஃபேக்டர் வச்சே அவங்க ஆத்தென்டிகேட் பண்ணி நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே போடுவாங்க. ஸோ அந்த இன்டெகிரேஷன் பேர் தான் SAML to இன்டெகிரேஷன் இல்லைனா OIDC இன்டெகிரேஷன். ஸோ இன்றைக்கி இதுதான் ட்ரெண்டு ஆக்சுவலாக, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடிபி, அதுதான் ஐடென்டிட்டி ஃபெடரேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சிங்கிள் சைன்-ஆன் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆகிடும். நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். அதாவது கீக்ளோக்கும் நான் சொன்ன லிஸ்ட்டு, கீக்ளோக், ஆத் 0, ஆக்டா, பிங் ஐடென்டிட்டி, ஆத் 0, எவ்வளவோ இருக்குது, இன்னும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த சர்வீசஸ் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கனாவே இந்த பர்டிகுலர் விஷயம், இந்த C7 வந்து கம்ப்ளீட்டாகவே ஆல்மோஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க, C7 கண்ட்ரோல்ஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டீட்டெயில்டாக பார்ப்போம். Digital identity fundamentals: the unique representation of a user in the digital world encompassing authentication, authorization. Straightforward: ensure secure and efficient management of user identities, access and privileges. Okay, ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் சிஸ்டம், ஐடென்டிட்டி ப்ரொவைடர் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணாவே அதுலேயே எல்லாமே API மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வர API கால்ஸ் ரெஸ்பான்சஸை பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ஒன்று சொல்லுவாங்க, அது என்ன சொல்கிறதுனா ஜஸ்ட் மெட்டா டேட்டா URL மாதிரி ஒன்று இருக்கும். அந்த URL வந்து யூஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். லைக் யூசர் அக்கௌண்ட், அவங்களுடைய க்ரெடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய அந்த யூசர் அக்கௌண்ட்டோட சேர்ந்தக்கூடிய டோக்கன், அந்த டோக்கன் ஐடி, அது
யூசர் டோக்கன் ஐடின்னு சொல்லக்கூடாது, யூசர் ஐடி, அந்த டோக்கன் இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணுறதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். அது ஒரு ஃபுல் செட்டு, அது நீங்கள் இன்டெகிரேட் பண்ணும்போது தெரியும். ஸோ அதுதான் இங்கே பெருசாக பேசுகிறாங்க இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் எல்லாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிவிலேஜஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த யூசர் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதுவுமே வந்து ஐடிபியில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நியூ டு யூஸ் தோஸ் இன்டெகிரேட்டட் ஏபிஐஸ் விச் இஸ் அவைலபிள் இந்த ஐடென்டிட்டி ப்ரொவைடர், அவ்வளோதான். ஆத்தென்டிகேஷன் பர்பஸ், வெரிஃபை த ஐடென்டிட்டி ஆஃப் அ யூசர் ஆர் சிஸ்டம். I verify the identity of a user of a system, passwords, biometrics, security tokens, certificates இதெல்லாம் using use a strong and unique password, implement password policies, எல்லாம் இது எல்லாமே இந்த ஐடிபிலேயே வந்துருங்க. இந்த ஃபுல் ஃபீச்சர் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எல்லாம் அதுலேயே இருக்குது. ஆத்தரைசேஷன், determine the permissions and access levels granted on authenticated users. அது வந்து உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதான். அந்த வர ரெஸ்பான்சஸ்லேருந்து அந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனில். யார் மேனேஜர், யார் ரிப்போர்ட்டிங் இன்ஜினியர், அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட், யூசர் ப்ரொவிஷனிங், ஐடென்டிட்டி லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், ப்ரொவிஷனிங், ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், இதெல்லாம் தியரி மாதிரி தான் இருக்குது. மேனேஜ் யூசர் ஐடென்டிட்டிஸ் அண்ட் ப்ரொவைட் ஆத்தென்டிகேஷன் சர்வீசஸ். ஆக்டா, அங்கே பாருங்கள் நான் சொன்னது அப்படியே இருக்கா, ஆக்டா, அஷ்யூரு, கூகுள் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம், இந்த லிஸ்ட்டாக அது பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதை வாங்கி போட்டுக்கிட்டேனாவே இந்த பர்டிகுலர் இது எதுனா இந்த C7 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் சிங்கிள் சைன் ஆன் allow users to authenticate once and gain access to multiple applications and systems. சிங்கிள் சைன் ஆன் அதானே, ஒரு யூசர் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸில் போனீங்க, அதுதான் ட்ரெண்ட். ஸோ அதுதான், அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சிம்பிளிஃபைஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெடியூசஸ் பாஸ்வேர்ட் ஃபெட்டிக். மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அந்த சிஸ்டம்லேயே இருக்குது. requires 2 or more verification factors to authenticate a user, something you know password, something you have token, something you know biometrics. அது OAuth 2.0 purpose, an authorization framework that allows third party services to exchange tokens on behalf of the users. அதுதான். இது வெரி சிம்பிள். நீங்கள் வந்து நீங்கள் auth 0 வச்சுருக்கீங்க, இன்னொரு பக்கம் பிங் ஐடென்டிட்டி இருக்குது. உங்களுடைய நீங்கள் சப்ளையர் ஏ, சாஃப்ட்வேர் சப்ளையர் ஏ, நீங்கள் ஆக்டா வச்சுருக்கீங்க, இல்லைனா auth 0 வச்சுருக்கீங்க. தேர்ட் பார்ட்டி கிளையண்ட்டு வந்து பிங் ஐடென்டிட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த பாயிண்டில் வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டோக்கன்ஸ் அது ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் தான். ஆத்தரைசேஷன் சர்வர், ரிசோர்ஸ் சர்வர், கிளையண்ட் அண்ட் ரிசோர்ஸ், நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் அது புரியும். ஸோ ஐடென்டிட்டி ப்ரொவைடர், ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டி, இப்போ நான் சொன்ன கான்செப்ட் இருக்கு இல்லையா, பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஐடிபிஸ், அதுதான் ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டி. ஸோ அதில் ஆக்டிவ் டைரக்டரி கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். தேர்ட் பார்ட்டியில் வந்து சொல்கிறானுங்க, என்கிட்ட பெருசாக நான் பிங் ஐடென்டிட்டி இதெல்லாம் இல்லை, என்கிட்ட ஆக்டிவ் டைரக்டரினா அதையுமே உங்கள் சிஸ்டம் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும் உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரொவைடரை. அதுதான் மீனிங். ஸோ யூ நீட் டு ஹேவ் சம் ஹேண்ட்ஸ் ஆன் இன் ஐடென்டிட்டி ப்ரொவைடர், தென் only it will make some sense. அப்புறம் ஓப்பன் ஐடி கனெக்டை பற்றி பேசுகிறாங்க. ஓப்பன் ஐடி கனெக்ட் அண்ட் சாமல் ஒன்றும் இல்லை, அண்ட் ஐடென்டிட்டி லேயர் on top of OAuth 2.0 for authentication provides the user authentication and identity information using standardized RESTful APIs. Okay, that's right. இது ஒன்றும் இல்லை, அந்த bridging protocols between 2 different IDPs, அதுதான் அது. இந்த ஓப்பன் ஐடி கனெக்ட் சாமலும் அதுதான். இது ஒரு டெக்னாலஜி, அது ஒரு டெக்னாலஜி. அண்ட் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் டேட்டா பிட்வீன் பார்ட்டிஸ், பர்டிகுலர் பிட்வீன் ஐடென்டிட்டி ப்ரொவைடர் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். எஸ், இப்போ நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் தான் சப்ளையர் இல்லையா, அப்போ உங்கள் சைடு இருக்கக்கூடிய ஐடிபி வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் மோடில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளையண்ட்டு பி, கிளையண்ட்டு சி, கிளையண்ட்டு டின்னு ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ கிளையண்ட்டு பி வந்து பிங் ஐடென்டிட்டி வச்சுருக்கலாம், கிளையண்ட்டு சி வந்து ஹீ கேன் கம் வித் கூகுள் பிளாட்ஃபார்ம், இன்னொருத்தர் வந்து மைக்ரோசாஃப்ட். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுடைய ப்ரொவிஷன் வந்து உங்களோட ஐடிபி சர்வீஸ் ப்ரொவைடராக ஒர்க் ஆகும். அதான் சொல்கிறான். ஸோ சாமல் டு இன்டெகிரேஷன் இஸ் த பெஸ்ட் ஈஸியஸ்ட் மெத்தட், எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். commonly used for SSO in enterprise environments. அப்புறம் ஐடென்டிட்டி ஃபெடரேஷன் allow users to use single identity across multiple security domains, enhance user convenience and security by reducing the number of credentials. Obviously IDP படிச்சே ஆகணுங்க. access tokens, short-lived tokens used to access resources on behalf of the user. Okay, correct. Access tokens should be stored securely and have limited lifetimes. டெஃபினட்டாக அது நீங்கள் கீ க்ளோக் வந்து ஓப்பன் சோர்ஸ், நீங்கள் கீ க்ளோக்கை எடுத்து அந்த டாக்குமெண்டேஷன்லாம் படிங்க, என்னுடைய ப்ளாக்லேயும் போய் பாருங்கள், கீ க்ளோக் எப்படி டிப்ளாய் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐடிபி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கீ க்ளோக்கு வந்து இட் இஸ் த வெரி பெஸ்ட் ரிசோர்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ.
ஸோ அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற இந்த ஆக்சஸ் டோக்கன் டாக் கான்செப்ட் எல்லாமே ஐடிபி ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாமே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே. Access tokens or refresh tokens. Long-lived tokens used to obtain new access tokens without re-authenticating the user. Rotate and revoke refresh tokens as needed. So இதெல்லாம் technical, you need to have the hands-on experience. So இதெல்லாமே default IDPஸ்லேயே இருக்குது, நீங்கள் worry பண்ணிக்க வேண்டாம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட் அண்ட் API கால்ஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ நானும் எப்படியும் சிங்கிள் சைன் ஆன் SAML to இன்டெகிரேஷன்ஸ் இதை பற்றியெல்லாம் வீடியோஸ் ஃபர்தராக போடுவேன். அப்போது இதனுடைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் தியரி மட்டும்தான் பார்த்துக்குறோம். ஸோ 12 and 13 வந்து ஒன்றும் இல்லைங்க. ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு ஆத்தென்டிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செஷன் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு டோக்கன் வந்து இருக்கும். அதுக்கு டோக்கனுக்கு ஒரு எக்ஸ்பைரியும் இருக்கும். ஸோ ரிஃப்ரெஷ் டோக்கன்ஸ் இந்த மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வி கால்ட் அஸ் பேரர் டோக்கன். பேரர் டோக்கன் தான் ஆக்சஸ் டோக்கன், அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் டோக்கன். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதுதான், ரைட். ஸோ அந்த டோக்கன் இஸ் வேலிட் டில் யூ க்ளோஸ் தட் ப்ரௌசர், அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி அடுத்த தடவை வந்து வரும்போது லாக் அவுட் ஆகுதா இல்லையா, அந்த மாதிரி நிறைய வேரியஸ் கண்டிஷன்ஸ் இந்த டோக்கன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அடுத்தது ஐடென்டிட்டி கவர்னன்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ராசஸ் டு மேனேஜ் டிஜிட்டல் ஐடென்டிட்டிஸ் என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ். ஐடென்டிட்டி ஆடிட்டிங், ரோல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆக்சஸ் சர்டிஃபிகேஷன். சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க? இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராங் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம், யூஸ் மல்டிஃபேக்டர். ஆமாம், ஐடிபிலேயே இருக்குங்க மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். என்ஹான்ஸ் ரோபோஸ் பாஸ்வேர்ட் பாலிசிஸ் அண்ட் கன்சிடர் பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ். பாஸ்வேர்ட்லெஸ் மெத்தட் ஓகே, பார்ப்போம். யூஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன். அடாப்ட் OAuth 2.0 and OpenID Connect ஃபார் செக்யூர் அண்ட் ரிலையபிள். இது இம்ப்ளிமெண்ட் SAML ஃபார் என்டர்பிரைஸ் SSO சொல்யூஷன்ஸ். Utilize trusted IDPs for centralized identity management. Okta, Azure AD, Google Identity. Implement SSO to simplify the user experience and reduce the risk of password fatigue. Obviously, ensure SSO solutions are securely and properly configured. Okay, system integrate பண்ணிக்கிங்க. நீங்கள் சொந்தமாக டெவலப் பண்ணாதீங்க தயவுசெய்து. சிங்கிள் சைன் ஆன்லையோ SAMLோ OIDC பண்ணும்போது தயவுசெய்து நீங்கள் சொந்தமாக எதுவும் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஓப்பன் சோர்ஸ்லலாம் இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாக சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை தனியாக பார்ப்போம். தயவுசெய்து அவங்க ஆல்ரெடி கம்ப்ளை பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்து உங்களுடைய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா த பெஸ்ட்டு புத்திசாலித்தனம் அதுதான் என்னை கேட்டால். இது என்னுடைய வியூ, அவ்வளோதான். மேனேஜ் ஆக்சஸ் வித் RBAC அண்ட் ABAC. attribute role based access can implement RBAC to assign permissions based on user roles. use attribute based access for more granular access control. அது அப்புறம் ரெகுலர்லி ரிவ்யூ அண்ட் அப்டேட் access controls. conduct periodic access reviews and audits. ensure timely deprovision of access for departing users. இது use identity federation for cross domain access. ping identity A வந்து auth 0, B வந்து ping identity, ரெண்டையும் bridge பண்ணணும். அதுதான் federated identity. implement identity federation to allow seamless access across multiple domains. ensure secure integration and compliance with federation standards. monitor and log authentication authorization events. you enable logging on all identity related events. use same solutions to monitor and analyze logs for suspicious activities. ஒரு விஷயம், நீங்கள் SAML to இன்டெகிரேஷன் என்ன பண்ணாலும் சரி, ஒரு ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் டூலை வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா தயவுசெய்து உங்கள் அப்ளிகேஷனுடைய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸோடையும் ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசர்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எண்ட் டு எண்ட் தயவுசெய்து லாக்ஸை எனேபிள் பண்ணுங்கள். அது டேட்டா ப்ரைவசியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எந்த ஆத்தென்டிகேட்டட் யூசர் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்கிறது கேப்சர் ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த இதில் ரிப்பீட் பண்ணுறேன். secure token storage and handling. ensure access token refresh tokens are stored securely. அது IDPs will take care, you need not worry about it. implement token expiration revocation policies. அதுலேயே எல்லா டேப்பும் கொடுத்துருப்பான். நீங்கள் plug and play மாதிரி தான், ஜீரோ கோட் கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் கீ க்ளோக் வச்சிங்கன்னா சூப்பராக படிக்கலாம். அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சொல்கிறேன். educate and train users. provide training on secure authentication process. raise awareness about phishing attacks and the importance of protecting authentication credentials. இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அவ்வளோதான். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது ஜென்ரலாக ஒரே ஒரு வேர்டில் சொல்கிறேங்க. ஐடென்டிட்டி ப்ரொவைடர், ஃபெடரேட்டட் ஐடென்டிட்டி எல்லாமே தரவாக படிக்கணும்னா பேசாமல் போங்க. கீ க்ளோக் ஓப்பன் சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எங்கேயாவது ஒரு லினக்ஸ் சர்வர் ஏதாவது க்ளவுட் ஹோஸ்டிங்கில் வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ப்ளாகுக்கு போங்க, பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீ க்ளோக் டாக்குமெண்டேஷனை படித்து நீங்கள் கற்றுக்கிறது தான் நல்லது. அதை கற்றுக்கிட்டிங்கன்னா
இந்த பர்டிகுலர் கண்ட்ரோல் C7 வேலை முடிஞ்ச மாதிரி அவ்வளோதான். அதுலேயே உங்களுக்கு OIDC SAML எல்லாமே கற்றுப்பீங்க. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் மை சஜஷன். ஓகே, தட்ஸ் இட். Thank you for watching this video.